ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அம்மா வீட்டில் லீவில் போயிருந்தப்போ எடுத்த வீடியோ தாங்க. அப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன். அதில் வந்து அன்னைக்கு ஒரு நாள் சமையல் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தா என் தங்கச்சி. பாஸ்மதி அரிசியில் சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. இன்னொரு தங்கச்சி பார்த்தீங்கன்னா, சிக்கன் விங்லெட் செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருக்கும். இது இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் குட்டீஸுங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சிக்கன் விங்லெட் ரொம்ப பிடிக்கும். அதனால் சிக்கன் விங்லெட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முட்டை. பிரியாணினாவே முட்டை தானே. முட்டையும் ரெடியாக இருந்துச்சு. அடுத்தது ஆனியன் ரைத்தா. அதுதாங்க அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். சிக்கன் பிரியாணி, சிக்கன் விங்லெட்டு, அடுத்தது முட்டை, ரைத்தா. இதெல்லாம் தான் எங்கள் வீட்டில் அன்றைக்கி ஸ்பெஷல் லன்ச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, தம்பி வந்து ஃபாரின்லேருந்து வந்திருந்தான். அதாவது என் தங்கச்சியோட ஹஸ்பண்டு. அதனால் தினம் ஒரு ஒரு புது புது சாப்பாடாக பண்ணியிருந்து அவனுக்கும் ஒன்று ஒன்றா சமைச்சு போட்டுட்ருந்தோம் எல்லாருமே. நாங்களும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டு லீவை நல்லா என்ஜாய் பண்ணோங்க. அதனால் ஃபஸ்ட்டு சரி தம்பிக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு தம்பிக்கு தான் வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தோம். அவன் ஏன்க்கா இதெல்லாம் எடுத்தாலும் எனக்கே முதல்ல வச்சுட்ருக்கீங்கன்னு சிரிச்சு காமெடி பண்ணிட்டு தான், நீ வேற ஏன்க்கா வீடியோ எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னா, பரவாயில்ல தம்பி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்புறம் எல்லாம் சாப்பாடு வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. என் தங்கச்சி தான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும் எங்கள் வீடு. சும்மாவே செம்ம ஜாலியாக இருக்கும். நாங்கள் மட்டும் போயிருந்தாவே இதில் எக்ஸ்ட்ரா வந்து சென்னையிலேருந்து அத்தை பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் வந்திருந்து கூட்டம் ஜாஸ்தி. எல்லாம் இந்த குட்டீஸ்க்கு வந்து அதிகம். அதனால் செம்ம சூப்பராக லீவ் வந்து என்ஜாய் பண்ணோம். இங்கே இருந்தாவே எனக்கு பேசவே முடியாது. அதாவது நானும் பாப்பாவும் தான் இருக்கோம், 2 பேர் தான். அங்கே போனோன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஊருக்கு போனாவே என் வாய்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக ஊருக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்து ஒரு 4 நாள் இப்படி தான் இருக்கும் என்னுடைய வாய்ஸு. பிள்ளைங்களோட விளையாண்டு கத்தி கத்தி இந்த மாதிரி ஆயிருங்க. அது சரியாகிறதுக்கே இன்னும் 2, 3 நாள் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வீடியோஸும் போடலை நான். எல்லாருமே பாருங்கள், எல்லாம் ஆளுக்கு ஒன்று சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். பாருங்கள் பையன், என் தங்கச்சி பையன், அவங்க ஃபேமிலி இந்த சைடு உட்காந்துட்டாங்க. இந்த பக்கம் எங்கள் குட்டீஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்குறதும் சாப்பிட்றதும் செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. நீங்கள்லாம் லீவில் எப்படி என்ஜாய் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை முதல்ல பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.